பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வார்த்தை ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஆதாமும் ஏவாளும் தேவன் தனக்குன்னு கொடுத்த இருதயத்தை காத்து கொள்ளாமல் விட்டார்கள். சாபத்தை பெற்றார்கள். தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இது மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பிசாசின் சத்தத்திற்கு செவிசாய்க்காமல் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்தால் நம் இருதயத்தை நம்மால் காத்து கொள்ள முடியும். நம்மிடத்தில் இருக்கும் பாவம், சாபம், காமம், இச்சை, பொறாமை, வாக்குவாதம் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிடிக்காத பல செயல்கள் இருதயத்தில் இருக்குமானால் அவைகளிலிருந்து விலகி நம்மை காத்து கொள்வோம். நம்மிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். அதில் அநேகர் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.